டிப்ஸ் 958. வத்தக்குழம்பு தாளிக்கும் பொழுது ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்து கொண்டால் நல்ல சுவையுடன் இருக்கும். டிப்ஸ் 959. பஜ்ஜி செய்யும் பொழுது கடலை மாவு, அரிசி மாவுடன் ஒரு பங்கு மைதா மாவும் சேர்த்தால் பஜ்ஜியின் சுவையே அலாதி. டிப்ஸ் 960. பால் உறைக்கு ஊற்றும் பொழுது வெதுவெதுப்பாக இருந்தால்தான் தயிர் நன்கு உறையும். சூடாகவோ அல்லது ஆறியதாகவோ இருந்தால் தயிர் சரியாக உறையாகாது. டிப்ஸ் 961. டால்டா, நெய் போன்றவை கெட்டியாக இருக்கும் பொழுது பாத்திரத்தில் இருந்து எடுப்பது சிரமமாக இருக்கும். ஸ்பூனை சூடாக்கி கொண்டு எடுத்தால் சுலபமாக வரும். டிப்ஸ் 962. சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது சிறிது பனை வெல்லத்தையும் காய்ச்சி அதில் சேர்த்து மாவு பிசைந்து சாப்பிட்டால் தனி டேஸ்டாக இருக்கும். டிப்ஸ் 963. காய்கறிகள் வாடிப்போய் இருந்தால் தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து காய்கறிகளை சிறிது நேரம் ஊறவிட்டு எடுத்தால் பசுமையாக இருக்கும். டிப்ஸ் 964. உலர் திராட்சை, பேரீச்சம்பழம் வைக்கும் டப்பாக்களில் ஓரிரு கிராம்புகளை போட்டு வைத்தால் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 965. குலோப் ஜாமுன் மாவில் சிறிதளவு பன்னீர் சேர்த்தால் கருப்பு குலோப் ஜாமுன் தயார். டிப்ஸ் 966. வெஜ் குருமா செய்யும் பொழுது தக்காளியை நறுக்கி சேர்ப்பதற்கு பதிலாக அதை மிக்சியில் பேஸ்டாக அரைத்து சேர்த்தால் குருமா சுவையாகவும் இருக்கும், நிறமாகவும் இருக்கும்.